எப்பவுமே மத்தவங்களை கீழே இறக்கிட்டு நம்ம மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறது தப்பு. நம்ம மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் இடம் இல்ல கொஞ்சம் கீழே இறங்கிக்கோங்கன்னு ஆசைக்கா சொன்னா அவங்களே இறங்கிடுவாங்க. என்னம்மா நீங்க ஒரு தாலாட்டு கூட தெரியாத அம்மாவா இருக்கீங்க. சரி பாடுற. ஷின்சான் நீ தூங்கு. ட்ரெயின்ல பாடுறவங்களுக்கு இதை விட சூப்பரா பாடுவாங்க. அம்மா வேற ஏதாவது ஒரு நல்ல பாட்டா. ஐயோ இத பாருமா, தப்பா எடுத்துக்காத. நமக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துதான் பழக்கம். அதான் கொடுத்துட்டேன். பாய். ஐயோ நீங்க திரும்பவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துதான் பழக்கம். காக்கா உட்காந்து வயர் ஷார்ட் ஆகி மெயின் போர்டு வெடிச்சு ரைஸ் மில் எரிஞ்சிட்டு இருக்கு. சார் கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க சார், இல்லனா ஜாமீன்ல பறந்துற போகுது. காக்கா எப்படி இருந்து இன்ஸ்பெக்டர் கேட்டார்னா கருப்பா இருந்தது அடையாளம் சொல்லு, நல்லா புடிப்பார். காக்கா சொல்லுடா மஞ்சு குட்டி. ஏங்க சமைக்க போறேன், சாம்பார் வைக்க ரசம் வைக்கவா? நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். ரொம்ப தான் உங்களுக்கு குசும்பு. வேங்க அப்படியே சமைச்சிட்டாலும் என்னோடு வீடு வரைக்கும் முழுகாம அதுக்கு தானே பிளான் பண்ற நீ. தப்புன்னு தோணுச்சு, விட்டேன். இனிமே ஃபாலோ பண்றது, போன் பண்றது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு எப்ப ஓகே சொல்வ அப்படின்னு கேட்டு டார்ச்சரும் பண்ண மாட்டேன். அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அது கொடுத்துக்கிட்டு இருக்கா. அத கேட்கல, மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. அதுக்கு ஏன் ஏன்ட கோவப்படுற? கட்டி புடிடா. என்னடா கொடிய போஸ்டர் ஏத்தாரகமா பாத்துட்டு இருக்கறான். பக்கத்துல பாரு. வெரி குட். என்ன பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு குவார்டர் விவேகானந்தர். சரிதானே தம்பி? நான் சரி. நைட்டு தான் இந்த படத்தை பார்த்தா ஒரு சின்ன பிட்டு கூட இல்ல. அட பாவி, 25 ரூபாய் வேஸ்ட். போஸ்டர் போட்டு ஏமாத்துறானுங்க.